ஹாய், வெல்கம் டு அம்மாவின் சமையல். இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு தோசை ஹெல்த்தியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: முளைக்கட்டிய பச்சை பயிறு 1/4 கிலோ, கொத்தமல்லி சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி 2 துண்டு, கருவேப்பிலை 2 கொத்து, பச்சை அரிசி 1 ஆழாக்கு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், உப்பு தேவைக்கேற்ப, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், குடைமிளகாய் குட்டியாக 1 எடுத்திருக்கேன், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்ச பச்சரிசி, பச்சை பயிர், குடைமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, உப்பு, பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச இந்த மாவை 2 மணி நேரம் விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த தோசைக்கு காரசாரமான ஒரு ஈஸியான ஒரு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது ஜார் எடுத்துக்கோங்க. இப்போது 8லேருந்து 10 காய்ந்த மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 3, தக்காளி 2, உப்பு 1/2 டீஸ்பூன். இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா சமைக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தொக்குக்கு பெருங்காயம் வாசனை செம தூக்கலாக இருந்தால் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அது வேண்டாம்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஈஸியாக 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு கூட ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல் போட்டு சூடானதுக்கப்புறமா தோசை மாதிரியே ஊற்றி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தொக்கையும் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த தொக்கு வேண்டான்னா தேங்காய் சட்னி கூட இதுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான முறையில் தோசை சுட்டு கொடுக்கணும்னா இந்த மாதிரி சுட்டு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.